ரொம்பவே டேஸ்டான கல்யாண வீட்டு வத்த குழம்பு எப்படி செய்கிறது அப்படிங்கிற வீடியோ தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பார்த்திங்கன்னா இது ஒரு வாரம் வச்சு சாப்பிட்லாம், உங்களுக்கு கெட்டு போகாது. நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுனா 15 நாள் வரைக்கும் வச்சுக்கலாம். இது தோசை, சாதம் எல்லாத்துக்கூடையுமே ரொம்பவே நல்லா போகும். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் பார்த்திங்கன்னா இது சுண்டக்காய் வத்தல் வச்சு செஞ்சுருக்கேன். நீங்கள் இது மணத்தக்காளி, வெண்டைக்காய், கத்திரிக்காய் இந்த மாதிரி எது வேணால் வச்சு செஞ்சுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம். சின்ன சின்னதாக வெட்டிக்கோங்க. 2 தக்காளி பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க. சுண்டக்காய், வத்தல் எடுத்து வச்சுருக்கேன். மிளகாத்தூள், மல்லித்தூள், கடுகு, வெந்தயம், புளி ஊற வச்சு வச்சுருக்கேங்க. ஒரு எலுமிச்சம்பழம் சைஸுக்கு. கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு, வெல்லம். அவ்வளோதாங்க. எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். ஒரு வடை சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் மட்டும்தான் ஊற்றினா தான் இது டேஸ்ட் வரும். நீங்கள் கடலெண்ணெய் வேணால் ஊற்றிக்கலாம், ஆனால் நல்லெண்ணெய் ஊற்றும் போது இந்த டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். எண்ணெய் கொஞ்சம் சேர்த்தி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது உங்களுக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமலும் இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதில் கடுகு பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் வெந்தயம் போடுவோங்க. வெந்தயமும் நல்லா பொரிஞ்சு வரணும். ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை பார்த்திங்கன்னா கழுவி காய வச்சு வச்சுருக்கேன். இது ஈரப்பதம் இருக்கக்கூடாது. ஈரம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கெட்டு போயிடும். அதனால் ஈரம் இல்லாமல் நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் போடுங்க. பார்த்திங்கன்னா கருவேப்பிலை நல்லா முருகலாக வந்துடணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தான் நம்ம வத்தலை போடணும். அதுக்கு முன்னாடி போட்டிங்கன்னா இந்த கருவேப்பிலையோட ஈரம் இருக்கிறனால உங்களுக்கு கெட்டு போகிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. அதுக்கப்புறம் இந்த வத்தலை நல்லா இந்த எண்ணெயிலேயே பொரிச்சிருங்க. இது தனியாக எடுத்து வைக்க வேண்டியதில்லை. இது கூடவே நம்ம வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கிக்கிறோம். இது கூடயே 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக வெட்டிக்கோங்க. ரொம்ப சின்னதாக இருக்கும்போது தான் உங்களுக்கு நல்லா வதங்கி அது நல்ல ஒரு பைண்டிங் கொடுக்கும். அதனால் நல்லா ஃபைனாக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சின்னதாக வெட்டி வச்சுருக்கோம். 2 பெரிய சைஸ் பெரிய வெங்காயம். இது நான் வீட்டு அளவுக்கு செய்கிறனால கொஞ்சமாக செய்கிறேன். உங்களுக்கு நிறைய செஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கலாம். நல்லா வதங்கணுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி இந்த வெங்காயம் ஃபுல்லாக ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். எண்ணெயிலேயே வதங்கணும். பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தக்காளி சேர்த்துக்கலாம். 2 பெரிய சைஸ் தக்காளி. உங்கள் தக்காளி புளிப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு தக்காளி பெரிய தக்காளியை போட்டுக்கலாம். என் தக்காளி புளிப்பாக இல்லாதனால நான் 2 தக்காளி போட்டுக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கணுங்க. தக்காளியும் அந்த நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் தக்காளி, வெங்காயம் 2யும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வெந்து வந்த வரைக்கும் நல்லா வதக்கியாச்சுங்க. இப்போ இது கூட மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்துடலாம். இது நல்லா வதங்கலாம் அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த டேஸ்ட் வராது. அதனால் நல்லா வதக்கிடணுங்க. நீங்கள் கொஞ்சம் எப்படி இது செய்யறதுக்கு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் கண்டிப்பாக வரும். அது நீங்கள் இந்த பொறுமையாக செஞ்சிங்கன்னா மட்டும்தான் இந்த டேஸ்ட் வரும். இப்போது இது கூட மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிடுங்க. இதுக்கப்புறம் ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸும் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் நான் சின்ன ஸ்பூன் அப்படிங்கிறனால 4 ஸ்பூன் போடுறேன். நீங்கள் பெரிய ஸ்பூனில் போட்டிங்கன்னா 2 ஸ்பூன் போட்டால் போதும். அதே மாதிரி மல்லி தூளும் 4 ஸ்பூன் போடுறேன். நீங்கள் எந்த ஸ்பூனில் அளக்குறீங்களோ அந்த ஸ்பூனில் நீங்கள் போட்டுக்கலாம். 4 ஸ்பூனில் போடணும். 2மே ஈக்குவல் குவான்டிட்டியில் போடுங்க. 2மே ஈக்குவல் குவான்டிட்டி போடும்போது உங்களுக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூடவே உப்பு, வெல்லம் எல்லாமே இப்போவே சேர்த்துடலாங்க. இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் எல்லாமே சேர்த்து வதக்க ஆரம்பிச்சிருங்க. பெருங்காயத்தூள் இதில் நான் ஸ்கிட் ஆயிடுச்சு. நீங்கள் பெருங்காயத்தூளும் இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே போட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கணுங்க. மறுபடியும் இது நல்லா சுருள வதங்கணும். அந்த மசாலா தூளெல்லாம் இந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கணும். இது அடி பிடிக்கும். ஏன்னா ஃபுல்லாக ட்ரையாக இருக்கிறனால உங்களுக்கு அடி பிடிக்கும். அந்த எண்ணெய் பிரிஞ்சு இதுலேயே வந்துடுங்க. அது வரைக்கும் வதக்குனிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறமா புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த புளியை இது கூட சேர்த்திடுங்க. இந்த புளி சேர்த்தி நல்லா வதக்கி விடணும்.
இந்த புளி சேர்த்துனதுக்கப்புறம் கொஞ்சம் லிக்விட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துங்க. இந்த புளி ஊற்றுனதும் நீங்கள் தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு இருக்காது. ஒரு 2 செகண்ட் விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தண்ணி சேர்த்தணும். பார்த்திங்கன்னா தெரியுதுங்களா, ஒரு 2-3 செகண்ட் அந்த வதக்கணும். வதக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி சேர்த்துங்க. நீங்கள் எந்த கப்பில் அளந்து புளி ஊற்றுனீங்களோ அதே கப்பில் 2லேருந்து 2.25 கப் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கலாம். நிறைய தண்ணி ஊற்றுனீங்க, நல்லா கொதிக்க வைக்கணுங்க. அப்போ தான் இதோட டேஸ்ட்டு நல்லா வரும். இந்த புளியோட பச்சை வாசனை போய் அந்த மிளகாத்தூள், சாம்பார் தூள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா கொதி வரணும். பார்த்திங்கன்னா எவ்வளோ தண்ணி, 2.5 கப்புக்கு மேலே தண்ணி விட்டுருக்குங்க. இந்த 2.5 கப்பு தண்ணியும் சுண்டி நல்லா வற்றணும். அது வரைக்கும் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வைக்க வேண்டியதில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா கொதிச்சு பாருங்கள். இதே மாதிரி நல்லா கொதிக்கணும். கொதித்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம இந்த காய்ச்சணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டுங்கிறது நல்லாயிருக்கும். ரொம்ப நாளைக்கு வச்சும் சாப்பிட முடியும். பார்த்திங்கன்னா தண்ணி எவ்வளோ ஊற்றிருந்தோம் அப்படியே வற்றிடுச்சு. கொஞ்சம் தண்ணி பூரா வற்றி இங்கே பார்த்திங்க எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு, இப்போ அதை வந்து இதே ஸ்டேஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் குழம்பா கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் வற்ற விட்டிங்கன்னா இன்னும் நல்லா ட்ரை ஆகியும் நம்மளுக்கு இன்னும் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மல் டெம்பரேச்சரில் நல்லா ஆற வச்சு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு 7 நாள் வரைக்கும் இதை வச்சுக்கலாம். இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா எப்படியும் உங்களுக்கு ஒரு 15 நாள் வரைக்கும் இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இது சாப்பாடோடு வச்சு சாப்பிடும்போதும் நல்லாயிருக்கும். இட்லி, தோசை எது கூட வேணால் வச்சு சாப்பிட்லாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் நிறைய வெரைட்டிஸ் நான் போடுறதுக்கு எனக்கு உங்களோட லைக்கும் சப்ஸ்கிரைபும் ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.